அரசியலமைப்பு சட்டத்தில் லட்சுமண ரேகை அப்படின்றதான் இல்லை, எல்லோருக்குமே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு இருக்குது. அது எந்த ஒரு லிமிட்டோடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கும் போது லட்சுமண ரேகை போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவதை எப்படி பார்ப்பது? இல்லை, கண்டிப்பாக இவர் அந்த ஒரு சார்போடு நடந்து கொள்கிறாருன்னு அவர் வைத்த குற்றச்சாட்டை இவரே நிரூபிக்கிறார். பொதுவாக இப்போ நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பு சொல்லும்போது திருக்குறளை பயன்படுத்துவாங்க. அந்த அதுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கக்கூடிய, பொருத்தமாக இருக்கக்கூடிய திருக்குறளை பயன்படுத்துவாங்க, இல்லை ஏதாவது இலக்கியங்களை பயன்படுத்துவாங்க, இல்லை மேலை நாடுகள் கோட்ஸை பயன்படுத்துவாங்க, இல்லை நம்மளையே கூட அண்ணல் அம்பேத்கருடைய கோட்டை பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கூட ஆளுநருக்கு நீண்ட காலமாக அந்த மசோதாக்களை நிறைவேற்றாமல் இருந்து நேரடியாக உச்சநீதிமன்றம் சொல்லும்போது கூட அண்ணல் அம்பேத்கருடைய தீர்ப்பு ஒன்று அந்த இடத்துல பயன்படுத்தினாங்க. இப்படி அண்ணல் அம்பேத்கருடைய மேற்கோளை பயன்படுத்தினாங்க. இப்படி செய்யலாம். ஆனால் இவர் இந்த நீதியரசர் கொடுக்கக்கூடிய தீர்ப்புலெல்லாம் திரைப்பட வசனங்கள் இருக்கும், ஓடிடியில் வர்ற மூவிஸோட வசனங்கள் இருக்குது. அதே போல் தான் இப்போ இந்த லட்சுமண ரேகைங்கிறது, இது அவருடைய நம்பிக்கை. லட்சுமண ரேகை, அந்த லட்சுமண ரேகைங்கிறத நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அது தேவையில்லை, இல்லை அது தேவையற்ற வார்த்தை. அந்த இடத்துல நீங்கள் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளுங்க, இல்லை உங்களுடைய எல்லைக்குள் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி எப்படி இங்கெல்லாம் திணிக்க முடியுமோ அங்கெல்லாம் இவர் கழுத்தை திணித்திருக்கிறார். இப்போ பாலச்சந்தர் படம் வசனம்லாம் இருக்கும், அதில் புரிஞ்சுக்கலாம். பாலச்சந்தர் படம் வசனம் அப்படின்னாலே நமக்கு புரியும் அதை ஏன் பயன்படுத்துகிறாருன்னு. ஆக இப்படித்தான் இவருடைய நிலை இருக்குது.